வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும், யாரை தூரப்படுத்த வேண்டும், யாரை நெருங்கவிடக்கூடாது, இந்த மூன்றையும் சரியாக அறிந்தவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். மனிதர்களின் முகம் எல்லா நேரமும் உண்மையை சொல்லாது. ஆனால் நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பழக்கம், இதுவே மற்றவர்கள் நம்மை எப்படி நடத்துவார்கள் என்பதை தீர்மானிக்கும். அதனால்தான் உலகின் மிகச் சிறந்த அரசியல் குழுவும் நுண்ணறிவாளருமான சாணக்கியர் வாழ்க்கையை மாற்றும் சில ரகசியங்களை சொல்லி வைத்தார். அது சாதாரண ரகசியமில்லை. அதை புரிந்து கொண்ட மனிதன் தனது வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்த முடியும். இன்றைய இந்த வீடியோவில் சாணக்கியரின் யாரிடமும் அதிகமாக பேசாதே, யாரிடமும் அதிகமாக பழகாதே என்ற எளிய ஆனால் வாழ்க்கையை மாற்றும் 10 சக்தி வாய்ந்த சூத்திரங்களை மிகவும் ஆழமாக உங்கள் முன்னால் வைக்கப் போகிறோம். நான் உங்கள் பிரைன் பூஸ்ட் தமிழ். வாசிப்பதற்காக அல்ல, வாழ்க்கையையே உயர்த்துவதற்காக உங்களுக்காகவே இந்த வீடியோ. சாணக்கியரின் மறைக்கப்பட்ட 10 ரகசிய வாழ்க்கை சூத்திரங்கள். மிக விரிவாக. 1. யாரிடமும் அதிகமாக பேசாதே, உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. சாணக்கியர் சொல்வார், அதிகமாக பேசுபவர் தவறாக அமர்த்தப்படுவார், அலகால் வெட்டி எடுப்பவர் வாள் கொண்டு வெட்டுவாராக. அதிகம் பேசும்போது உன் திட்டங்கள் வெளியில் போகும், உன் பலவீனங்கள் வெளிப்படும், உன் பயம், உன் குணம், உன் எண்ணம் எல்லாம் மற்றவருக்கு புரிந்துவிடும். ஒரு மனிதன் என்ன பேசுவது என்பதிலும் எப்போது மௌனம் காக்க வேண்டும் என்பதிலும் தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது. மௌனம் உன்னை மர்மமாக, வலிமையாக, ஆழமாக காட்டும். அதனால் பேசுவதற்காக பேசாதே, தேவைக்கு மட்டும் பேசு. 2. யாரிடமும் அதிகமாக பழகாதே. அளவு தாண்டிய நெருக்கம் மரியாதையை கொன்றுவிடும். நெருக்கம் நல்லது, ஆனால் அளவால் இருக்கும்போது மட்டுமே. அளவுக்கு மேல் நெருங்கினால் உன்னை கவனிக்காமல் நடத்துவார்கள், உன் நேரம், ஆற்றல் வீணாகும், உன்னை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். சாணக்கியர் சொல்லுகிறார், அதிக நெருக்கம் துரோகம் செய்யும் வாய்ப்பை உருவாக்கும். அதனால் எல்லோரிடமும் நல்லவராக இரு, ஆனால் உள்ளத்தை எல்லோருக்கும் திறந்து விடாதே. 3. உன் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதே, அது உன்னை அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடும். உன் மனக்காயம், பயம், கவலை, துக்கம் இவை யாருக்கு தெரியக்கூடாது. சிலர் உன்னை ஆறுதல் சொல்லலாம், ஆனால் சிலர் அதையே உன்னை கிழிக்க ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். காட்ட வேண்டியது உன் வலிமை, மறைக்க வேண்டியது உன் பலவீனம். இதுதான் உலகின் நடைமுறை. 4. உன் கனவுகளை முன்கூட்டியே சொல்லாதே, நேரம் சொல்லட்டும். ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை வெளியில் சொல்லாதே. ஏன் என்றால் சிலர் பொறாமைப்படுவார்கள், சிலர் தடுக்க முயல்வார்கள், சிலர் மனம் உடைக்கும் வார்த்தைகள் பேசுவார்கள். சொன்னால் உன் உள்சக்தி குறையும். செய்து முடித்த பின் உலகம் தானாக தெரிந்து கொள்ளும். செயல்தான் சத்தமாக பேச வேண்டும், வார்த்தை அல்ல. 5. உன்னை மதிக்காத இடத்தில் தங்காதே, மரியாதை இல்லாமல் வெற்றி வராது. உன்னை மதிக்காதவர்கள் உன் திறமைக்கு சரியான மதிப்பு தரமாட்டார்கள், உன்னை பயன்படுத்தி விடுவார்கள். உன் வளர்ச்சியை தடுக்கலாம். சாணக்கியர் சொல்வார், தாழ்மையாக இரு, ஆனால் யாரது காலடியில் நசுங்காதே. நீ மதிக்கப்படும் இடம்தான் உன் சரியான இடம். 6. நம்பிக்கை என்பது வைரம், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய கல் அல்ல. யாரையும் உடனே நம்பாதே. நம்பிக்கை என்பது ஒரு உறவை கட்டும் தூண். அது உடைந்தால் மீண்டும் கட்ட முடியாது. எல்லோருடனும் பேசலாம், எல்லோருடனும் பழகலாம், ஆனால் நம்பிக்கை கொடுப்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். 7. எதிரிகளை குறைத்து மதிக்காதே. ஒவ்வொரு எதிரியும் ஒரு எச்சரிக்கை மணி. ஒரு சிறிய எதிரியும் உன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறலாம். எதிரிகள் உன் பலவீனத்தை அறியத்தான் முயல்வார்கள், ஆனால் அவர்கள் இருப்பதே உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம். அவர்கள் உன்னை விழிப்புடன், கூர்மையுடன் இருக்கச் செய்கிறார்கள். நண்பர்களை நம்பு, எதிரிகளை கவனித்து நட. 8. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மனிதனையே உலகம் கட்டுப்படுத்த முடியாது. கோபம் நொடி நேரத்தில் உறவை கெடுக்கும். துக்கம் முன்னே செல்லவிடாது. பயம் வளர்ச்சியை நசுக்கும். எதைச் செய்தாலும் அமைதியாக சிந்தித்து முடிவு எடு. சாணக்கியர் சொல்வார், உணர்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது தோல்விக்கான கதவு. 9. உன் நல்ல மனதை எல்லோருக்கும் ஏலமாக விடாதே. நீ நல்லவன் என்ற பெயரில் எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக உன்னையே அழித்துக் கொள்ளாதே. அதிக நன்மை காட்டினால் உன்னை பயன்படுத்துவார்கள். உன் நேரமும் ஆற்றலும் போய்விடும், உன் மதிப்பும் குறைந்துவிடும். சாணக்கியர் சொல்வார், நன்மை செய், ஆனால் உன்னை வீணாகச் செலவிடாதே. 10. நீ உன்னை நீங்களே வெல்லும்போது உலகம் உன்னை வெல்லாது. வெற்றி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. முதலில் உன் மனதை வெல்ல வேண்டும். சோம்பேறித்தனத்தை, பயத்தை தள்ளி போடும் பழக்கத்தை, கோபத்தை, நேரத்தை வீணாக்கும் வாழ்க்கையை உன்னை நீ கட்டுப்படுத்தினால் உலகம் தானாக உன் முன்னால் விலகிவிடும். வாழ்க்கையில் யார் நம்மோடு நடப்பார்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் யாரை நம்மோடு நடக்க அனுமதிக்கிறோம் என்பதே முக்கியம்.
சாணக்கியரின் இந்த 10 ரகசியங்களும் நம்மை மற்றவர்களை வெல்ல கற்றுக் கொடுக்காது, நம்மை நாமே வெல்ல கற்றுத்தருகிறது. யாரிடமும் அதிகமாக பேசாதே, யாரிடமும் அதிகமாக பழகாதே என்ற 2 வரிகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை. அவை மனிதன் தனது வாழ்க்கையை தவறான கைகளிலிருந்து காப்பாற்றும் அரிய கவசம். இந்த சூத்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் எப்படி மாறுகிறீர்கள் என்பதை முதலில் நீங்கள் உணர்வீர்கள். அடுத்ததாக உலகமே அதை உணரும். இது உங்கள் பிரெயின் பூஸ்ட். இது உங்கள் பிரெயின் பூஸ்ட் தமிழ். உங்கள் மூளையை விழிக்கச் செய்யும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தச் செய்யும். மேலும் பல வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. எல்லாம் நன்றாக நடக்கட்டும்.